இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா புட்டுங்க. அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ராகி அணில் சேமியாங்க, இது ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. துருவின தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். முந்திரி தேவையான அளவு, சுகர் தேவையான அளவு, அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு நெய். இது நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. சீக்கிரமா யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம ஒரு ½ அன் ஹவர்ல நீட் டிஷ் பண்ணிட முடியும். அது எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல நம்ம இந்த சேமியா போட்டுடலாங்க. நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாட் வாட்டர் வந்து ஒரு கரண்டி போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதே சமயம் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும், கையில ஒட்டணும். இந்த பதத்துல நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 1 eternity later. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா உடைச்சு விட்டுடுங்க, அதுக்கப்புறம் உடைக்க முடியாது. இப்போ இது நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்க போறோம். இட்லி பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிடுங்க. துணி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி துணி ஒன்று போட்டுருங்க. இது அப்படியே இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க. இதுல நல்லா இப்படி மூடிடுங்க. 10 மினிட்ஸ் இப்போ நம்ம வேக வைக்க போறோம். A few moments later. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்துல மாத்திரலாங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கோகனட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வெரி ஈஸி ஸ்நாக். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூநட் போட்டாச்சு. இப்போ ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்மளோட யம்மி அணில் சேமியா புட்டு ரெடி. யம்மி சேமியா புட்டு ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.